ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசியலை பொறுத்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது அனுதினமும் அப்பாவும் மகனும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாமக தான் இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி டாக் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கமலஹாசன் ஒரு பிரச்சனையை இப்போ தக் லைஃப் படத்தை ஓட்டுறதுக்காக தமிழர்களை பற்றி தமிழோட வால் தான் இப்போ இது கன்னடம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பை ஏற்படுத்தினாலும் அது இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் எடுபடாமல் ஜீரோவாக போச்சு. கர்நாடகாவில் அது பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி இந்த தந்தை மகன் அதுவும் தக் லைஃப் படமும் தந்தை மகன் நடித்த படம். இது உண்மையான தக் லைஃப், அதாவது என்னென்னா தந்தை மகனுக்கான. அதில் கமலஹாசனும் சிம்புவும் தகப்பன் மகனாக நடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் வருது. அது தக் லைஃப் அப்படின்ற படம். இது ரியல் தக் லைஃப், அப்பாவுக்கும் மகனுக்குமான பிரச்சனை. இன்றைக்கி நேற்று அப்பாவை பேட்டி கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இன்றைக்கு மகன் ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். ஏன்னா செயற்குழுவை கூட்டி பேசியிருக்கிறார். அதில் பல்வேறு வடைகளை சுட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் இப்போ நான் ஏற்கனவே என்ன டைட்டில் இது மாமா பாமா வாமா அப்படின்னு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதாவது பாமா அப்படின்னா அது மாமா அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த சத்தம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் படத்தில் ஒரு டைலாக், ஃபேமஸான டைலாக் இருக்குது, எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் பயங்கர ஹிட். அது விஜயகாந்தோடைய லைஃப் ட்ராவல் ஃபுல்லாகவே அந்த டைலாக் கூடயே வந்துச்சு, எனக்கு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை தான் பிடிக்காத வார்த்தை அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ ராமதாஸுக்கு பிடிக்காத வார்த்தை மாமா. மாமா மாமா அப்படின்னு சொல்லி யாராவது பெண்கள் யாரையோ ரோட்டில் போகிற மாமான்னு கூப்பிட்டா கூட மிகப்பெரிய ஒரு அலர்ஜிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் ஐயா. அப்படிப்பட்ட வார்த்தையாக அது மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி தான். ஸோ சௌமியா அன்புமணி மாமா மாமா மாமான்னு சொல்லியே இது பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டில் இவரை டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் நேற்று கொடுத்த பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். பாருங்கள், இவ்வளோ பெரிய மூத்த தலைவர் இவ்வளோ பெரிய ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தைலாபுரம் தோட்டம் பார்த்து ஒவ்வொரு செடியும் வளர்த்தாரு. அதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பங்களா இருக்குது, தென்னை மரம் இருக்குது, எல்லா வசதிகளும் இருந்து அதை விட்டு வீட்டை விட்டு ஓடுறாரு தலைமறைவாய். எதுக்கு அப்படின்னா மகனுக்கும் மருமகளுக்கும் நம்ம எங்கே இருக்கோன்றது தெரியக்கூடாது அப்படின்னு. அதையும் கண்டுபிடித்து அங்கே கதவை தட்டியிருக்கிறார் யார், சௌமியா அன்புமணி. திறந்து பார்த்தா மாமா அப்படின்னு. இந்த மாமா அப்படின்ற சவுண்டை கேட்டாலே அப்படியே எத்தனாவது மாடியில் இருந்தால் கூட குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அலர்ஜியான ஒரு மனநிலைக்கு யார் வந்திருக்காரு அப்படின்னா ராமதாஸ். சில பேர் சண்டை போட்டு சாவடிப்பாங்க மாமியார் மருமகளை. மாமியாரை சாவடிப்பாங்க, மாமியாரை சாவடிக்கிறது, மாமியார் மருமகளை சாவடிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் மாமனார் செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கார் இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு. சௌமியா மாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை மாமா அப்படின்னா அந்த சித்தி, பழைய சித்தி சீரியலில் வரும் சித்தி அப்படின்னு ஒரு குழந்தை காத்தும் உடனே கண்ணின்மணி நீ தானமான்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் சீரியல் போகும். அந்த மாதிரி மாமா அப்படின்னு சவுண்டு கேட்டாலே ராமதாஸ் அலறி அடித்து ஓடக்கூடிய அளவிற்கு இருப்பதாக நம்ம சொல்லலைங்க, ராமதாஸ் ஐயாவே சொல்லியிருக்காரு நேற்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவருக்கு இன்னொரு தலைவலி யாருன்னா பாமா. இந்த பாமா யாருன்னு பார்த்தா மாமான்ற தலைவலி அதே தாங்க முடியாத தலைவலியாக இருக்கிற நேரத்தில் புதிதாக ஒரு கேரக்டர் உள்ளே வருது. யாருன்னா பாமான்னு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா படபடன்னு பேசுதே அந்த பாப்பா அப்படின்ற மாதிரி. அவங்களுக்குங்க நமக்கு கிடையாது. ஐயா எவ்வளோ பெரிய மனிதர், அவருக்கு அது பாப்பாவாக இருக்கலாம். ஸோ இந்த பாப்பா நம்ம சொந்தக்கார பாப்பா, சரி இப்போ பொருளாளராக போட்டுடலான்னு போட அந்த அம்மாவும் என்ன பண்ணிடுச்சு, இந்த தந்தை போல் இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸை விட்டு அண்ணன் போல் இருக்கக்கூடிய அன்புமணி பின்னாடி போயிடுச்சு. இது ஒரு பக்கம் மாமான்னு ஒரு சவுண்டு, இன்னொரு பக்கம் அப்பான்னு ஒரு சவுண்டு. இந்த சவுண்டை கேட்டாலே அலர்ஜின்ற மாதிரி இந்த பாமா பொருளாளர் போட்டால் அப்போ கட்சியில் இருக்க தலைவர் அவுட்டு, பொருளாளர் அவுட்டு, யார் செயலாளர்னு யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பொருளாளர்னு எதுவும் போயிட்டா அப்புறம் ராமதாஸுக்கு என்ன தான் இருக்குது? நேற்று சொல்ல அன்றைக்கே நான் செத்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா 108 மாவட்ட செயலாளர் இருக்காங்களா, அதில் 8 பேர் தான் வந்திருக்காங்க. 100 பேர் 8 பேர் வரலைனாலும் பரவாயில்ல. ஐயா அது பாதி ஒரு 58 ஒரு 50 பேர் வரலைன்னா கூட பரவாயில்ல. 108 பேரில் 8 பேர் தான் வந்திருக்காப்புல. அன்றைக்கே நான் செத்துட்டேன்டா அப்படின்றார் ராமதாஸ். அப்போ எவ்வளோ மனவேதனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதா மாமா அப்படின்ற ஒரு அலர்ஜியான ஒரு சவுண்டு, அடுத்து பாமான்ற ஒரு அலர்ஜியான சவுண்டு, இந்த ரெண்டுமே இந்த பக்கம் போயிடுச்சு. மூணாவதாக பாமா பாஜக அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அது என்னென்னா பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பாமக. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்தார். இப்போ இருக்கக்கூடிய இப்போ அன்புமணி வச்சுருக்கிற இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இது வந்து பாரதிய ஜனதாவோட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அது காரணம் என்னென்னா, பணம்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட உயிர் பயம், சிறைக்கு போகணுன்ற பயத்தில் அன்புமணி வந்து அந்த பக்கம் சாஞ்சிட்டார், கட்சியை வித்துட்டார். இதுக்கெல்லாம் காரணம் சரத்குமார்ன்றாங்க. இதுக்கெல்லாம் வழிகாட்டியே சரத்குமார் அப்படின்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தியை வந்து வச்சு தான் நான் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் இறங்கினேன்னு பல தலைவர்கள் சொல்லுவாங்க. இந்த தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்ததுனால தான் அதை அடியொற்றி தான் நாங்கள் எங்களுடைய கட்சியை ஆரம்பித்தோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாமகவை பொறுத்தளவுக்கு, அன்புமணியை பொறுத்தளவுக்கு, அன்புமணியை குருநாதர் யாரை பார்க்குறாருன்னா வெளியே சொல்லலைன்னா கூட சரத்குமாரை பார்க்குறாரு. ஒரு சிறிய கட்சி நடத்தி ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுட்டு அந்த கட்சியில் அடைக்கலாமாயிட்டு சந்தோஷமாக இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கட்சியை பாஜகவோட இணைச்சிட்டு பாஜகன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம மனைவிக்கு சீட்டை வாங்கி அவங்கள வந்து சென்ட்ரல் மினிஸ்டராவோ இல்லை எம்பியாவோ ஆக்கிடலாம். அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு யார் வந்துட்டார்? அன்புமணி வந்துட்டார். அதுக்கு காரணம் யார்? மாமான்னு அழைக்கக்கூடியவர் யாரை? பெரியவரை மாமா என்று அழைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி டோட்டலாக குடும்பத்தை உடச்சி விட்டாப்புல அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து செயற்குழுவில் பார்த்திங்கன்னா ராமதாஸ், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயா அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்க கட்சியிலே அதிக கொள்கைகள், விதவிதமான கொள்கைகள் கொண்ட கட்சி பாமகவான். யார் சொல்கிறா? அன்புமணி யார் சொல்கிறாரு? அதில் ஐயா வந்து அப்படிலாம் உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த ஐயாவுடைய கொள்கையை நம்ம பின்பற்றி வழி நடப்போம்னா, ஐயாவே உயிரோடு இருக்கார். அவர் சொல்கிற கொள்கையை மீறி கொண்டு போய் பிஜேபிக்காரன்ட்ட ஐயாவையும் சேர்த்து அண்டாவை அடகு வச்ச மாதிரி அடகு வச்சுக்கிட்டு ஐயாவோட கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. என்ன ஃபாலோ பண்ணுறாரு? பாஜகவில் கொண்டு போய் கூட்டணி சேர்க்கறது ஐயாவோட கொள்கை இல்லை? பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வடநாட்டுக்காரனோட இணைஞ்சு வாழ்க்கையை நடத்தணும்னு ஐயா நினச்சாரு. ஸோ எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு ஐயா தலையில் போடுறது. இதை தான் ஐயா நேற்று சொன்னார். அன்புமணி வாயை திறந்தாலே பொய் தான், அன்புமணி சொல்கிறது பூரா பொய்யா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்த தந்தையே மகனை, ஒரு MBBS படித்த மகனை, ஒரு மத்திய அமைச்சராக இருந்த மகனை வாயை திறந்தா பொய் தான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டு சொல்லி பாருங்க. ஏன்னா அவர் வாழ்க்கையில் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை பாமா, இந்த ரெண்டு. முதல்ல மாமான்ற வார்த்தையை அவர் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தார். இப்போ இன்னையிலேருந்து பாமான்ற வார்த்தையும் கேட்க மாட்டார். ஏன்னா அந்த பாமா என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க? நாங்கள் வந்து செயற்குழு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, எங்களை தூக்க முடியாது. சரியா? ஐயாவை பற்றிலாம், அதாவது ஐயாவை கழுவி ஊற்றிட்டு ஐயா சொல்கிறத கேட்க மாட்டேன், ஐயாலாம் யார் அப்படின்றதுன்னு அர்த்தம். இப்போ ஐயா வந்து என்ன பிச்சையாக போட்டார்? பதவி பிச்சை. பொதுக்குழுவில் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அன்புமணி ராமதாஸும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நானும் பொருளாளராகவும் நானும் தேர்ந்தெடுக்கிறேன். அப்புறம் என்ன ஐயா அப்படின்ற மாதிரி அதை வந்து எப்படி நாசுக்கா பாமா சொல்கிறாப்புல அப்படின்னா, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு என்ன, நாங்கள் எப்படி செயல்படுறோன்னு பாருங்கள், எங்கள் செயல்பாட்டை பார்த்து பேசுங்க, நீங்கள் ஐயா பற்றிலாம் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றது என்னென்னா, ஐயோ என்னையா அந்த ஆள்லாம் தூக்கிட்டு வரீங்க, பொதுக்குழுவில் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எனக்கு தலைவன் அன்புமணி ராமதாஸ், நான் பொருளாளர், ஏனமோ ஐயான்னு தூக்கிட்டு வர அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். படப்படான்னு பேசிட்டு என்கிட்ட இது தொடர்பாக இனிமேல் கேட்காதீங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு பாமா எஸ்கேப். ஸோ அப்போ ஐயாவுக்கு 3 பேர் எதிரியாகிறாங்க. எப்படின்னா பாமா மற்றும் பாஜக. வாயை வளருது. பாஜகன்னா பாட்டாளி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் இனிமேல் சௌமியா அணி. அப்படின்னு போட்டிருப்பேன் நான். அப்படின்னா அணி, பாமக அணி. அந்த அணியோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா பாஜக அப்படின்ற நிலைமையில் அது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் யதார்த்தமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எடப்பாடியாரோட சேரணும்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு, பாஜகவோட சேரணும்னு கொண்டு போய் ஐயாவை கொண்டு அடகு வச்சிட்டார் அன்புமணி. அப்போ இது ரெண்டும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது கடைசியில் இயற்கையாகவே என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் 2 பேரையும் பிரித்து விடாமல் அதிமுகவோட பிஜேபி சேர்ந்துச்சுன்னா, இப்போ எப்படியா இருந்தாலும் 2 பேரும் அந்த கூட்டணியில் தான் நினைய போகிறாங்கன்ற கதைக்கு வந்துருச்சு. நாளைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்கிறேன். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை ஒருத்தருக்கு, அதாவது ஐயாவுக்கா இல்லை வந்து அன்புமணிக்கா அப்படின்றத எடப்பாடியார் ஒரு பெரிய பரிசை வைத்திருக்கிறார். அதை நாளை கழிச்சு அறிவிச்சிருவார். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் பாமக அழியாது, பாமகவில் இருக்கிறவன் தான் தெருவுக்கு போயிடுவான் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. ஏன்னா அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிறதுல ஏன்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு போட்டவர்கள் தான் பாவம், ஓட்டு போட பாமகவினர் தான் பாவம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.